வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஊர்ச்சண்டையாக மாறிய தனிநபர்கள் மோதல். யாழில் போலீசாரால் துப்பாக்கிச்சூடு. களமிறக்கப்பட்ட விசேட அதிரடிப்படை. பாடசாலை அமைப்பை அளிக்கும் கல்வி சீர்திருத்தம். எதிர்க்கட்சித் தலைவர் கடும் எதிர்ப்பு. மிதிவடி அகற்றும் இடத்திலிருந்து மனித எச்சங்கள் மீட்பு. தமிழர் பகுதியில் தொடரும் அவலம். இலங்கையில் சடுதியாக அதிகரித்த கோழி இறைச்சியின் விலை. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி கல்முனையில் கையெழுத்து போராட்டம். குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுபவர்களை ஆதாரத்துடன் தெரிவிப்பவர்களுக்கு சன்மானம். அழகுக்கலை நிலையத்தில் திடீரென மயங்கி விழுந்த இளம் பெண்களால் பதற்றம். கிண்ணியாவில் திடீர் சோதனை. உணவகங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். நடுவானில் திடீரென தீப்பிடித்த விமானம். அவசரமாக தரையிறக்கம். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. பலத்த காற்றும் வீசக்கூடும். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் நேற்றைய தினம் 2 குழுக்களுக்கு இடையே இடம்பெற்ற மோதலில் சிலர் காயமடைந்த நிலையில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு 2 குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் போலீஸ் நிலையம் வரை சென்றுள்ளது. பின்னர் அதன் தொடர்ச்சியாக நேற்றும் மோதல் நிலை தொடர்ந்துள்ளது. இதில் ஊரவர்கள் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். இதன்போது ஒரு மோட்டார் சைக்கிள் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வட்டுக்கோட்டை போலீசார் நிலைமைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சித்த போது போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டது. நிலைமை கைமீறி சென்றதன் காரணமாக போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். அத்துடன் ஒரே குழுவை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். எனினும் 2 குழுவினர் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் ஒரு தரப்பினரை மட்டும் போலீசார் எப்படி கைது செய்யலாம் என கேட்டு பொதுமக்கள் முரண்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படை இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் விசேடமாக யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை கட்டமைப்பையே அளிக்கும் கல்வி சீர்திருத்தங்களையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. இந்த நாசகார கொள்கைகளுக்கு எதிராக நாம் முன்னிற்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் தம்புத்தேகம நகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜேவிபி அரசாங்கம் விவசாயிகளை பாதுகாப்போம், நாட்டை கட்டியெழுப்புவோம் என வாக்குறுதி வழங்கியிருந்த போதிலும் இன்று நாடு சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து பொம்மை அரசாங்கமாகவே இருந்து வருகிறது. மக்களின் வாழ்க்கையை அழித்து அவர்களை படுகொலியின் பால் இழுத்துச் செல்லும் இந்த மக்கள் விரோத செயல்களை நாம் எதிர்ப்போம். மக்களுக்காக என்னால் இயன்றவரை போராடி எனது உச்சகட்ட கடமையையும் பொறுப்பையும் நிறைவேற்றுவேன். பாடசாலை கட்டமைப்பையே அளிக்கும் கல்வி சீர்திருத்தங்களை கூட இவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நாசகார கொள்கைகளுக்கு எதிராக நாம் முன்னிற்போம் என்றார். திருகோணமலை சம்பூர் கடற்கரை ஓரமாக இடம்பெற்ற மிதிவடி அகழ்வின் போது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணியை எதிர்வரும் 23ஆம் திகதி வரை இடைநிறுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் சிறுவர் பூங்காவை ஆண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த 1 வார காலமாக மெக் எனப்படுகின்ற மிதிவடி அகழும் நிறுவனம் தங்களுக்குரிய தளபாடம் மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டு வெள்ளிக்கிழமை மிதிவடி அகழும் பணியை ஆரம்பித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் நேற்று அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சிதைவடைந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணி இடைநிறுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருந்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சம்பூர் போலீசார் மோதூர் நீதிமன்றின் அனுமதியை பெற்றதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மோதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி MM நஸ்லீம் குறித்த இடத்தை பார்வையிட்டதோடு குறித்த பணியை எதிர்வரும் 23ஆம் திகதி வரை தற்காலிகமாக
இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டார். குறித்த பகுதியை நீதிபதியின் முன்னிலையில் அரச பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்பொருள் திணைக்களம், புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை அகழ்வதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் போலீசாரை குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறு போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். குறித்த அகழ்வு பணியின் போது சிதைவடைந்த மனித தலைப்பகுதி மற்றும் கால்களின் எலும்பு பகுதிகளே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் இருந்து சுமார் 40 மீட்டர் தூரத்தில் சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியும் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். ஷானி அபேசேகரவை குற்றப்புலனாய்வுத் துறையின் இயக்குநராகவோ அல்லது ரவி செனவிரத்னவை பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவோ நியமிக்குமாறு கர்தினால் ஒருபோதும் கோரவில்லை என்று கத்தோலிக்க சபை தெரிவித்துள்ளது. தேசிய கத்தோலிக்க மக்கள் தொடர்பு இயக்குனர் அருட்தந்தை யூட் கிருஷாந்த நேற்று இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை கையாள்பவர்களை மாற்றவும் அவர்களை மீண்டும் அவர்களின் அசல் பதவிகளில் அமர்த்தவும் மட்டுமே கர்தினால் ரஞ்சித் விரும்பினார் என்று அருட்தந்தை யூட் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஷானி அபேசேகர போன்ற அதிகாரிகள் மீது சில குற்றச்சாட்டுகள் இருப்பதை திருச்சபை புரிந்து கொள்வதாகவும் அருட்தந்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது கோழி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இதன்படி 1 கிலோகிராம் கோழி இறைச்சி 1300 ரூபாவை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நிர்ணயிக்கப்பட்ட விலையில் தற்போது கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படுவதில்லை. எனவே கோழி இறைச்சிக்கு உரிய விலையை நிர்ணயித்து விற்பனை செய்வதுடன் விலையையும் குறைக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் வார இறுதியில் கோழி இறைச்சியின் விலை ஓரளவு அதிகரித்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர உறுதி செய்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்து போராட்டம் நேற்று அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகரில் நடைபெற்றது. சம உரிமை இயக்கம் என்ற அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டம் கல்முனை மாநகர அம்மன் கோயில் வீதியில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு, அனைத்து தேசிய இனத்தவர்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்புக்காக போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கையெழுத்திடும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாக இந்த கையெழுத்து போராட்டத்தில் அனைத்து இன மக்களும் அதிகளவில் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கையெழுத்திட்டிருந்தனர். இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் கிழக்கு மாகாணத்தின் பாதுகாப்பு விடயங்களில் இராணுவத்தின் ஈடுபாடு மற்றும் பொதுமக்களுடனான ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டது. கிழக்கு ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஜனக பல்லே கும்புர மற்றும் 22வது காலாட்படை பிரிவின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் லலித் பெரேரா ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுபவர்களை சரியான ஆதாரத்துடன் எங்களிடம் தெரிவிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்குவதற்கும் நாங்கள் தீர்மானித்துள்ளதாக காரைதீவு பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். குப்பைகளை கண்ட இடங்களில் கொட்டுபவர்களுக்கு எதிராக தண்டப்பணம் அறவிடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே பிரதேச மக்கள் எங்களுடன் ஒத்துழைப்பு வழங்கி செயல்பட வேண்டும். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், காரைதீவு பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் திண்ம கழிவகற்றல் பணியை மிக சிறப்பாக செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் காரைதீவு 3 லெனின் வீதி பிரதேசத்தில் சட்டவிரோதமாக கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் காரைதீவு பிரதேச சபை ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதுபோன்று எதிர்காலத்திலே வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் எமது பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் திண்ம கழிவகற்றல் விடயத்தை மிக சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் முயற்சிகள் செய்து வருகிறோம். அதற்கான ஒத்துழைப்பை பொதுமக்கள் எங்களுக்கு தர வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
கண்டி பேராதனை வீதியிலுள்ள அழகு கலை நிலையம் ஒன்றினுள் இருந்த சிலர் திடீரென மயக்கமடைந்ததை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அருகிலுள்ள வர்த்தக நிலையத்தை சேர்ந்த ஒருவர் குறித்த அழகு கலை நிலையத்தின் வரவேற்பறைக்கு முன்பாக பெண் ஒருவர் மயக்கமடைந்து கிடப்பதை அவதானித்துள்ளார். பின்னர் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு மேலும் 6 இளம் பெண்களும் ஒரு ஆணும் மயக்கமடைந்து கிடந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து மயக்கமடைந்திருந்த குழுவினரை மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர்களில் 6 பேர் கண்டி தேசிய மருத்துவமனையிலும் மேலும் 2 கண்டியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 குறித்த அழகு கலை நிலையத்தின் பணியாளர்கள் எனவும் ஏனையோர் சேவை பெற வந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. அழகு கலை நிலையம் அமைந்துள்ள பகுதியில் ஏற்பட்ட மின் தடையால் மின்பரப்பாக்கி இயக்கப்பட்டு அங்கிருந்த அனைத்து கதவுகள் மற்றும் ஜன்னல்களும் மூடப்பட்டுள்ளதோடு குளிரூட்டியும் இயக்கப்பட்டுள்ளது. அதன்போது மின்பரப்பாக்கியிலிருந்து வெளியேறிய நச்சு புகை வளசீராக்கியூடாக அழகு கலை நிலையத்திற்கு ஊடுருவியதால் அங்கிருந்தவர்கள் மயக்கமடைந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல்ட் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்பாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள உணவகங்களில் சுகாதார வைத்திய அதிகாரிகளால் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. உணவகங்களின் தரத்தை பேணும் வகையிலும் மக்களுக்கு சுகாதாரமான உணவு கிடைக்க வேண்டும் எனும் நோக்கிலும் தொடர்ச்சியாக கிண்ணியா பிரதேசத்தில் உள்ள உணவகங்களில் பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது உணவு பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசனை வழங்கப்பட்டதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்றதும் காலாவதியுமான உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த 2 உணவகங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அமெரிக்காவின் அட்லாண்டாவுக்கு சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இயந்திரத்தில் தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து குறித்த விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தின் இடது இயந்திரத்திலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேறுவதை காட்டும் வீடியோவும் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இருப்பினும் விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதோடு விமான நிலைய தீயணைப்பு படையினரால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலியான பிரித்தானிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஜப்பான் மற்றும் துருக்கி வழியாக ஐரோப்பாவிற்கு பயணிக்க முயன்ற ஈரானிய பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குடிவரவு மற்றும் குடியேழ்வு திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய ஈரானிய நாட்டவர் நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் ஜப்பானில் உள்ள நரிட்டா விமான நிலையம் நோக்கி புறப்படுவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். அவர் வழங்கிய பிரித்தானிய கடவுச்சீட்டில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் அது போலியானது என்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட ஈரானிய நாட்டவர் நீர்கொழும்பு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி இரணைமடு பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டில் இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இராணுவ உயர் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது இராணுவ சிப்பாயிடமிருந்து 20 கிராமும் 320 மில்லிகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சபரகமுவ மாகாணத்திலும் நுவர்லியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அத்துடன் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் மழை பெய்யக்கூடும். அதே நேரம் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமுவ, தென் வடமேல்
வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் இடைக்கிடையில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.